கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே. This is the second day for this mission camp. இந்த பல வழிகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது We know that the fundamental thing is that all Christian believers are supposed to be, or they are called to function as missionaries of the gospel. உண்மை என்னவென்று பார்க்கும் பொழுது எல்லா விசுவாசிகளும் மிஷனரிகளாக சுவிசேஷ ஊழியர்களாக செயல்பட வேண்டும். Every believer is a missionary disciple of Jesus Christ. எல்லா விசுவாசிகளும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு மிஷனரி சீஷர்களாய் காணப்படுகிறார்கள். Mission starts in our hearts and it flourishes at home and spreads into the community and then reaches afar. இந்த சுவிசேஷ மூலியமானது நம்முடைய இருதயங்களிலே துவங்கி நம்முடைய வீடுகளிலே அது வழிந்து ஓடி அது தேசங்களிலே பெருக்கெடுத்து போகக்கூடியதாய் காணப்படுகிறது. However, the role and scope are different. ஆனால் அதனுடைய பங்கும் அதனுடைய எதிர்பார்ப்பு வித்தியாசமாக இருக்கிறது. Sharing the gospel to somebody is not what we understand by mission. சுவிசேஷ அறிவிப்பது என்பது சுவிசேஷ ஊழியம் என்று மாத்திரம் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. It is the work of a missionary. It is part of mission. அது ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு பணியாய் காணப்படுகிறது. அது அந்த ஊழியத்தினுடைய ஒரு பங்காய் காணப்படுகிறது. But it is more than sharing the gospel. இந்த சுவிசேஷ ஊழியம் என்பது சுவிசேஷத்தை அறிவிப்பதை விட இன்னும் அதிகமான காரியங்கள் உள்ளடங்கி உள்ளது. Where we are supposed to do and what we are supposed to do is different for different believers. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு எங்கே அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அநேக வித்தியாசங்கள் உண்டு. Some believers are gifted specially and they are called specially to function as full-time missionaries and to function as such a full-time evangelists. ஒரு சில விசுவாசிகள் அவர்களுக்கு அழைப்பு உண்டு. அவர்கள் முழு நேர ஊழியக்காரர்களாக தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு அழைப்பு உண்டு. We know that we are all called to share the gospel. நாம் எல்லோரும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். But some people are actively engaged in sharing the gospel and planting the churches and doing so many other things associated with that. ஆனால் ஒரு சில நபர் அந்த சுவிசேஷ ஊழியத்திலே மிகவும் பிரயாசத்தோடு அங்கு முழுமையாக தங்களை அர்ப்பணித்து அவர்கள் பணி செய்கிறதை பார்க்கிறோம். So we cannot say about such kind of work for all the believers. அவுதமான ஒரு அழைப்பு எல்லா விசுவாசிகளுக்கும் உண்டா என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக இல்லை. We know that we are doing certain things generally for we do everybody does it, but in some individual's case it may be more than the normal gift. ஒரு சில நபர்களுக்கு அசாத்தியமான சில ஆவிக்குரிய வரங்களை தேவன் கொடுத்ததினால் அவர்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் பார்க்கலாம். We are all supposed to give for the Lord financially. நாம் தேவனுக்கு நம்முடைய எல்லாவித தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் அவருடைய ஊழியத்திற்காக கொடுக்க வேண்டும். But certain people give more than the ordinary people. மற்ற நபர்கள் கொடுப்பதை காட்டிலும் அதிகமாய் ஊக்கமாய் கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்கக்கூடிய நபர்களை நாம் பார்க்கக்கூடும். So now what we are going to think is what we normal believers are supposed to do in the mission context. நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால் ஒவ்வொரு விசுவாசியும் இந்த ஊழியத்திலே அவருடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்று. So the fundamental thing is that we should have a mission minded attitude in obedience to the great commission of the Lord. முதன்மையான காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு மனோபாவம் உடையவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும். We should all have that attitude that I have to do something for the fulfillment of this great commission. இந்த தேவனுடைய பிரதான கட்டளை நிறைவேற வேண்டும் என்பதற்கான ஒரு மனோபாவம் உடையவர்களாக முதலாவது நாம் காணப்பட வேண்டும். Then we will think about the different avenues where I can do my share. அதற்கு பின்பாக நாம் பார்க்க போகிறோம் என்னென்ன வழிகள் உண்டு, தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டு, அதில் நம்மளுடைய பங்களிப்பு என்னவென்பதை நாம் பார்ப்போம். Let us read one verse from Romans chapter 12 verse 1. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Romans chapter 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக
ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. That is an admonition or an advice to all the believers that we may commit our bodies. Our bodies means not simply the flesh, but the whole being we are to be submitted as a sacrifice to the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா விசுவாசிகளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், விசுவாசிகளாகிய நாம் நம்மை முழுமையாக தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். So when we think about mission, it should start in our hearts with the attitude of God's love that I explained in the previous sessions, that we should have His love and the attitude of Jesus Christ, who came to here to sacrifice Himself and to serve others, to forgive others. All these attitudes should be shaped in our hearts. என் அருமையானவர்களே, ஊழியம் என்று வரும்பொழுது முதலாவது நம்மளுடைய மனோபாவத்திலே தேவன் நமக்கு காண்பித்த அன்பு, அவர் நமக்கு காண்பித்த இரக்கம், அந்த காரியங்களை முன்னிறுத்தி நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். So sharing that the Father's heart in our own lives, we for the creation around us, we have to proceed in our lives. That is called the mission attitude. அதாவது தேவனுடைய இருதயத்தை போல நாமும் கூட அந்த கண்ணோட்டத்தோடு நாம் இந்த ஊழியத்தை நாம் பார்க்க வேண்டும். So the first thing is that the what happened when Jesus came down into this world, his character was of humbling himself to serve us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவர் தன்னை தாமே தாழ்த்தி என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் தன்னை அங்கு வெறுமையாக்கி அங்கு ஊழியம் செய்தார் என்பதை நாம் அறிகிறோம். So that is the attitude we should create in our hearts, the Christ likeness. அந்த அவிதமான கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த ஏக சிந்தையுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். Love to all, எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்களாக, without any kind of partiality, எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் நேசிக்க வேண்டும். concern for the lost people, தொலைந்து போன ஜனங்களுக்காக அங்கு பரிதபிக்கக்கூடியவர்களாக, பாரமுடையவர்களாக காணப்பட வேண்டும். We know that there are different kinds of divisions in this world, by money, by caste, by color and by profession. So many differences are there in this world. நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் எத்தனையோ வேற்றுமைகள் இருக்கிறது. நிறத்திலும், அவருடைய ஜாதியின்படியும், அவருடைய அந்தஸ்து போன்ற அநேக வேறுபாடுகள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But the one who is having a missional mind should not have any influence of such divisions. ஆனால் சுவிசேஷ ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியக்காரனிடத்திலே அவிதமான எந்த ஒரு வேறுபாடுகளும் எந்த ஒரு வேற்றுமைகளும் காணப்படக்கூடாது. We should understand that all people are called to His kingdom, and we are the ambassadors of Christ to share the gospel to the higher caste and to the lower caste and to any kind of people. ஊழியம் செய்யக்கூடிய நாம் எல்லோரும் சரிசமம், தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை புரிந்த வண்ணமாய் நாம் இந்த பூமியிலே ஸ்தானாதிபதிகளாய் தேவனை இங்கு பிரதிபலிக்க கூடியவர்களாய் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். So with this attitude we should think about the use of our time. இவ்விதமான ஒரு மனோபாவத்தோடு நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த காலத்தை மிக பிரயோஜனமாய் நாம் செலவழிக்க வேண்டும். So when you think about yourself, you first think about your 24 hours. How do you use those time? நீங்கள் உங்களை குறித்து யோசிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த 24 மணி நேரத்தை நீங்கள் எவ்விதமாக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். And the next step is, see, we have been blessed with so many things, physical things in our lives. We have been given good homes, good parents, good homes, good children, and we have vehicles, we have money, we have bodies, we have jobs, we have knowledge. Whatever thing we can think about, let's just take a stock of what you possess, what you have. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லாவித ஆசீர்வாதங்களை நீங்கள் சற்று நோக்கி பார்க்க வேண்டும். அருமையான ஒரு வீடு, அழகான ஒரு குடும்பம், பிள்ளைகள், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாகனங்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் சற்று அதை ஆழ்ந்து பார்த்து அதை நீங்கள் தேவனுக்காக பயன்படுத்தக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். Normally our attitude is what we are always thinking about, what we want to have. பொதுவாக நம்முடைய மனோபாவம் எவ்விதமாய் இருக்கிறது என்றால், நமக்கு என்ன வேண்டும் என்ற ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடியதாக காணப்படுகிறது. If I am having a Maruti 800, then my thinking is always not about Maruti, the vehicle that I have. Rather, I am thinking about
when I am going to get a better car. That is what the attitude we all possess. நம்மளுடைய எண்ணங்கள் எவ்விதமாக இருக்கிறது என்றால், எனக்கு ஒரு மாருதி 800 வண்டி இருக்குமேயானால் நான் எப்பொழுது அதை விட சிறந்த ஒரு விலை உயர்ந்த வண்டியை நான் வாங்குவேன் என்ற ஒரு ஏக்கத்தோடு நாம் காணப்படுகிறோம். That is not a sinful attitude. I am not saying that it is sinful to think of bettering your life, but the thing is that first we should have the attitude of thankfulness, what God has given to us primarily. ஆனால் அதை பாவம் என்று சொல்லவில்லை, ஆனால் தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதிலே நாம் திருப்தியாய் காணப்பட வேண்டும். So then only we can use those resources for the mission purposes. அப்பொழுதுதான் நாம் தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை தேவனுடைய ஊழியத்திற்காக அதை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாய் காணப்படுவோம். Another thing is about our children, which many of us are given blessed with the children, and how do we look at them? What is our attitude towards them? What is the purpose of bringing them up? நாம் எல்லோருக்கும் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை நாம் எவ்விதமாக கர்த்தருக்காக அவர்களை வளர்க்கின்றோம், ஆயத்தப்படுத்துகிறோம் என்றது மிக முக்கியமான ஒரு காரியம். Normally many of the people, even including the believers, they think that these children will bring more convenience, more fame, more celebrity in our lives. So our attitude of bringing up our children is tuned in that fashion. பொதுவாக நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் பெரிய நிறைய சம்பாதிக்க வேண்டும், அவர்கள் சொகுசாய் வாழ வேண்டும் என்று அநேக உலக பிரகாரமான ஒரு சிந்தையுடையவர்களாக நாம் காணப்படுகிறோம். That we get it from the world around us, and that is the influence of the world in our lives. அதுதான் இந்த உலகத்தினுடைய தாக்கம் நம் வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடும். Rather, if we understand that our children are the blessing of the Lord, and we have to bring them up in the fear of the Lord and for the purpose of God's mission, God's purposes. நாம் எந்த கண்ணோட்டத்தோடு பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்றால், பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம், அந்த பிள்ளைகளை நாம் தேவனுக்காக வளர்த்திருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்க்க வேண்டும், அவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்ற ஒரு பிரயாசம் நமக்கு காணப்பட வேண்டும். We know that all the children are not supposed to be doctors and engineers and the higher professions. There are the community requires many other professions, even cleaning the floors and cooking, and so many other small professions are all important. நம்முடைய சமுதாயத்திலே வெறும் டாக்டர் இன்ஜினியர்கள் மாத்திரம் தேவை இல்லை, பலவிதமான வேலைகள் காணப்படுகிறது. ஈவன் ஒரு இடத்தை சுத்தம் செய்யக்கூடிய அமுதமான ஒரு பணியும் கூட உண்டு. Only Christianity gives dignity to such labor. கிறிஸ்தவர்கள் மாத்திரமே அமுதமான ஒரு துப்புரவு பணி செய்யக்கூடியவர்களை சரிசமமாக பாவிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். Because God has placed people in different places with a different vocation, different calling, that they may serve the community. Ultimately the community will be worshipping and serving the Lord, and for the betterment of all the people together. கர்த்தராகிய தேவன் அவர் பலதரப்பட்ட ஜனங்களை பலவிதமான பணிகளுக்காக அவர்களை வைத்திருக்கிறார். அப்பொழுதுதான் கர்த்தருடைய திட்டமானது அங்கு பரிபூர்ணமாய் நிறைவேறும். According to that purpose, God gives certain people more intelligence. Maybe some people may not be having such a intelligence. So unfortunately, if my child is not having that intelligence, he may not become a very senior scientist or engineer or a doctor. He may be becoming only a normal person and doing a normal work, and that is not our mistake, but it is a calling by God. என் அருமையானவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை டாக்டராக, இன்ஜினியராக, ஒரு விஞ்ஞானிகளாகாமல் போயிருக்கலாம், அவருக்கு அமுதமான அறிவாற்றல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவருடைய திட்டத்திலே அவர்களுக்கென்று ஒரு பணியை வைத்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So when we are training our children, we are doing a missional work, because we are preparing missionaries for the next generation. நாம் பிள்ளைகளை வளர்க்கும் போது நாம் எதை கருத்தில் கொண்டு வளர்க்க வேண்டும் என்றால், வருங்கால சந்ததிகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனை நாம் வளர்த்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். So when you are doing your family life, that is also a part of your mission. ஆகையால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் பிள்ளை வளர்ப்பிலும் கூட நீங்கள் தேவனுடைய அந்த பிரதான அந்த சுவிசேஷ ஊழியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
Okay, next I want to say that certain people may be called in such a way that they are supposed to leave their occupation, their jobs, and they are moving ahead with a full-time service to the Lord with the spiritual aspects of life. And such people may be called, generally termed as missionaries or full-time workers in our midst. ஒரு சில நபர்களை கர்த்தராகிய தேவன் முழு நேர ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். அவர்கள் முழுமையாக தங்களை அர்ப்பணித்து அவர்கள் சுவிசேஷ ஊழியத்தை மாத்திரமே பிரதானமாய் அவர்கள் செய்யக்கூடிய நபர்களாய் காணப்படுகிறார். They may be doing the work locally, or they may be doing in their own states, and they may be crossing the geographies and crossing the cultures. அவருடைய ஸ்தலத்திலே கூட அந்த ஊழியத்தை செய்யலாம், அல்லது பல மாநிலங்களுக்கு சென்று அந்த ஊழியத்தை செய்யலாம், அல்லது பல தேசங்களுக்கு சென்ற விதமான ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாய் காணப்படுகிறார். So when we think about mission work, don't think that these people are supposed to do all these things. We are not supposed to do that, but we are also supposed to do certain things in our own life avenues. இந்த சுவிசேஷ வேலை என்று சொல்லும் பொழுது இந்த ஊழியக்காரர்கள் மாத்திரம், முழு நேர ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் அது கொடுக்கப்பட்ட பணி என்று நினைத்துவிடக்கூடாது. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஊழியக்காரனாக கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்யக்கூடியவனாய் காணப்பட வேண்டும். We have to think about the people who have not yet heard about Jesus, who have not yet seen a church community, who have not yet seen any kind of gospel involvement in their places. நாம் எவ்விதமான மக்களிடத்தில் ஊழியம் செய்கிறோம் என்று பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை குறித்து அறியாதவர்கள், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்காதவர்கள், சபையை குறித்து அறிவில்லாத ஜனங்கள் மத்தியிலே நாம் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறோம். So when we think about mission, one important aspect that we can do is for everybody is that separate some time for praying for such needs. என் அருமையானவர்களே, நீங்கள் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் பொழுது நீங்கள் உங்களுடைய நாளிலே ஒரு சில நேர மணித்துளிகளை அதற்காக ஒதுக்கி நீங்கள் ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். For that purpose we need to have some discipline. அதற்கு ஒரு ஒழுக்கம் உங்களுக்கு தேவை. You know that for the Muslim people today, this is a time for a special thing. What is happening among them? Do you know what it is? முஸ்லிம்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு காலகட்டம் இது. It is a Ramzan period. That November. What do you call it? ரம்ஜான் நோன்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். So there is a movement in the world these days. The Christian communities are praying every day for the Muslims, especially remembering certain Muslim groups. இந்த ஒரு நோன்பின் காலகட்டத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் இந்த இஸ்லாமியர்களுக்காக கரிசனையோடு அவர்களுக்காக ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். In India also they are praying for the different community. You know, you may be thinking that among the Muslims there is no caste system, but the different castes, they don't marry each other, even the Muslim among the Muslims. So I have got a list for 30 days prayer. So every day they are praying for a different caste of Muslims in India. இஸ்லாமியர்களுக்குள்ளேயும் கூட பல வேறுபாடுகள் உண்டு. எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்தது. அதில் 30 நாள் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தரப்பட்ட அல்லது ஒவ்வொரு வேறுபாடு உள்ள இஸ்லாமியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஜெப குறிப்பு எனக்கு கிடைத்தது. So only 5 minutes it requires. See, for one community you can pray every day. So that requires a discipline that we remember such people who have not yet heard gospel, who have not yet seen a missionary. Such people are there around us. We can pray for them. என் அருமையானவர்களே, நாம் தினமும் ஒரு சில மணித்துளிகளை நாம் ஒதுக்கி கிறிஸ்துவை அறியாத, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்காத, சபையை குறித்து அறியாத ஜனங்களுக்காக நாம் தேவனிடத்தில் மன்றாட வேண்டும். If we are satisfied people with the blessings that God gave us till day, then only we can do that. Otherwise we will be murmuring people. I am not having this. My back is aching. My head is aching. Always we will be thinking about ourselves and we will be complaining. Such people cannot pray. என் அருமையானவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுத்த காரியங்களிலே நீங்கள் திருப்தி உள்ளவர்களாக இருப்பீர்களே, ஆனால் அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய ஊழியத்தில் அதிகமாக பயன்பட முடியும். நீங்கள் திருப்தி இல்லாதவர்களாக இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் முறுமுறுக்கக்கூடியவர்களாக, எனக்கு அங்கு வலிக்கிறது இங்கு வலிக்கிறது என்று நீங்கள் எப்பொழுதும் புலம்பக்கூடிய நபர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். We have to pray for our sickness, our ailments, and we have to definitely pray. But separate 5 minutes along with that. There are people who have not yet heard about my Savior. Please help them that they may hear the gospel. அனுதின வாழ்க்கையிலே நாம் வியாகுலத்தோடு, பிரயாசத்தோடு, நாம் பாரத்தோடு, ஆண்டவரே
கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் அநேகர் உண்டு என்று அவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். So, if we have to pray, then we have to search about such people. Where are such people staying? நாம் அவ்விதமாய் ஜெபிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஜனங்கள் நம்முடைய தேசத்திலே எங்கே எந்த பகுதியிலே வாழ்கிறார்கள் என்ற ஒரு அறிவு நமக்கு தேவை. Let us read some verses for that, how Paul was praying. ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்விதமாக ஜெபித்தார் என்று. Colossians chapter 4 verse 3, he is asking them to pray for him. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 மற்றும் 3ஆம் வசனம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 2 மற்றும் 3. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு என்று இங்கே சொல்லுகிறார். And God would open to us a door for the word. 4ஆம் வசனம், திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். It's open to us a door is okay. So there the apostle is focusing that you pray for me or pray for my team, that we may get new doors opened in different places where so far gospel didn't reach. என் அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், புதிதான வாசல்களை சுவிசேஷ ஊழியத்திற்காக தேவன் திறக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். That prayer can be prayed for the people around you also. There are so many places where so far people didn't hear the gospel or nobody reached such places. You can pray for your own people also. உங்களுடைய ஸ்தலத்திலே வாழக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. அவர்களிடத்திலே சுவிசேஷமானது இன்னும் சென்றடையவில்லை, சுவிசேஷ ஊழியக்காரர்களும் அவர்களிடத்திலே போகவில்லை. அவுதமான ஜனங்களுக்காக வாசலை திறக்க வேண்டும் என்று தேவனிடத்திலே மன்றாடுங்கள். In Luke chapter 10 verse 2, லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Then he said to them, the harvest truly is great, but the laborers are few. Therefore pray the Lord of the harvest to send out laborers into his harvest. அப்பொழுது அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்கிறோம். So when I was in Delhi, I yearned that some people may come to help us. நான் டெல்லியிலே வாழும் பொழுது நான் மிக வாஞ்சையோடு, நான் ஆவலோடு காத்திருந்தேன், யாராவது வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா ஆவிக்குரிய காரியங்களிலே என்று நான் ஏங்கினேன். So the missionaries who are in such places, they are always thinking that if somebody comes, then our mission can be extended to further places. They will be thinking like that. ஊழியக்காரர்களும் கூட ஏதேனும் தொடர்பு கிடைக்காதா, தேவனுடைய ராஜ்யம் விரிவடைவதற்கு நமக்கு தொடர்பு கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். But in our old age and in our life like this, we may not be able to go and help them. ஆனால் இந்த வயதான காலகட்டத்திலே நாம் இவ்விதமாக பயணித்து தூரங்களுக்கு சென்று நாம் உதவி செய்ய முடியாது. But we can help them with our prayers. Lord prepare somebody and send. ஆனால் இருக்கின்ற ஸ்தலத்திலே அமர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் செயல்படுகிறார். So this is part of mission. இதுவும் இந்த சுவிசேஷ ஊழியத்திலே ஒரு பங்காய் காணப்படுகிறது. There are so many such prayer requests made by Apostle Paul in Ephesians chapter 6:19, 2 Thessalonians 3:1, Romans 6:15, 30:31. All these verses say Paul is requesting the people to pray for them. நீங்கள் வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே அநேக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு முறைகளை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும், 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும், ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனம் 30 முதல் 31 வரை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஜெபிங்கள் என்ற ஒரு வேண்டுதலை அங்கு வைக்கிறார். There is a 1040 window. Have you ever heard about that window, that particular window, 1040 window? 10-40 ஜன்னல் என்று
கேள்விப்பட்டதுண்டா? See, the globe that we have to teach the children, there are lines across that. That is called the latitude and longitude lines. நீங்கள் பூமியினுடைய அந்த குளோப், சிறு பிள்ளைகள் படிப்பதற்காக வைக்கக்கூடிய அந்த குளோபை நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் நீங்கள் பல கோடுகளை நீங்கள் பார்க்கக்கூடும். அதுதான் latitude longitude என்று சொல்வார்கள். So that 10 latitude and 40 longitude, in that area several countries are there. நீங்கள் அந்த latitude என்று பார்க்கும் பொழுது அந்த பூமியிலே இந்த விதமான கோடுகள் ஒரு 10 கோடுகளை நீங்கள் பார்க்கக்கூடும். லாஞ்சிடியூட் என்று பார்க்கும் பொழுது மேலிருந்து வடதுருவத்திலிருந்து தென் துருவத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த கோடுகள் 40 கோடுகள் காணப்படுகிறது. இந்த அத்தனை கோடுகளிலே பல தேசங்கள் உள்ளடக்கியுள்ளது. Most of the populous countries are in this particular area. இந்த பிரபலமான தேசங்கள் இந்த 10-40 என்ற அந்த கட்டத்திற்குள்ளாக தான் அவைகள் காணப்படுகிறது. All the countries like India, Pakistan, Bangladesh and China and all are coming in this area. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சைனா போன்ற பல முக்கியமான தேசங்கள் இந்த கோடுகளில் தான் காணப்படுகிறது. So there is a habit of some Christians who are not able to move out of their homes, but they are regularly praying for these countries. That is called the 1040 window prayer. அநேக கிறிஸ்தவர்கள் அவர்களால் பயணிக்க முடியாது, வயதானவர்கள், அவர்கள் இருந்த ஸ்தலத்திலிருந்து அவர்கள் இந்த தேசங்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அதைத்தான் 10-40 விண்டோ என்று சொல்வார்கள். You have to get a map, then you touch that particular country and pray for that country every day. நீங்கள் ஒரு உலக வரைபடத்தை நீங்கள் வாங்கி அதை நீங்கள் செவுட்டிலே ஒட்டி வைத்து நீங்கள் உங்களுடைய கரங்களை அந்த தேசத்தின் மீது வைத்து அந்த தேசங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். So that also can be done in a prayer groups also. You can make small groups when you are having time. Online, start an online group and pray for every day with the other brothers and sisters. நீங்கள் தனிப்பட்ட நபர்களாய் மாத்திரமல்ல, நீங்கள் பல நண்பர்களோடு சேர்ந்து கூட நீங்கள் ஒரு குழுவாக நீங்கள் ஜெபிக்கலாம். And another thing is that we have been blessed with material resources. So many material things we have. And share those material things as far as possible wherever it is needed. கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களால் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த உலக பிரகாரமான அந்த ஆசீர்வாதங்களை, அந்த அனித்தியமான உலக பொருட்களை நீங்கள் சிநேகிதரை சம்பாதிப்பதற்காக நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். So I need not elaborate those things that are all part of our good works, and every good work is a part of mission work. என் அருமையானவர்களே, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்கிரியைகளும் கூட அந்த சுவிசேஷ ஊழியத்திலே ஒரு மிக முக்கியமான பங்காய் காணப்படுகிறது. And one of the major thing that you can share with is your financial resources. இதில் நீங்கள் உங்களுடைய அந்த பங்கில் மிக முக்கியமான ஒரு பங்கு எதுவாய் காணப்படுகிறது என்றால், நீங்கள் தேவன் கொடுத்த அந்த பணத்தை நீங்கள் ஊழியத்திற்கு கொடுக்கும் பொழுது அது பிரதானமாய் காணப்படுகிறது. So we may be thinking that I don't have money for sharing with for my own purposes, but how can I share money for the needs of the mission? நீங்கள் அநேக நேரத்தில் விதமாய் சிந்திக்கலாம், என்னுடைய செலவை சந்திப்பதற்கே எனக்கு போதுமான பணம் இல்லை, நான் எப்படி கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்க முடியும் என்று. It is not about the quantum of the money, but it is the attitude that is important. You share only if you are having only a little money, you keep it with you and accumulate it, and after when it reaches a good sum, then you share. நீங்கள் அதிகமான தொகை கொடுக்கக்கூடிய அந்த காரியம் இங்கே முக்கியமல்ல. உங்களிடத்துல என்ன இருக்கிறதோ அதிலே நீங்கள் சிறிதாக அதை சேமித்து கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, உங்களுடைய எண்ணம் மிக முக்கியமாய் காணப்படுகிறது. When I visited one of the churches in Kerala while I was in Delhi, one of the sisters came to me and gave me a little sum of money. நான் டெல்லியிலே இருக்கும் பொழுது ஒரு முறை கேரளாவுக்கு நான் பயணித்தேன். அப்பொழுது அங்கு ஒரு சகோதரி என்னிடத்திலே வந்து அவர்கள் சேகரித்து வைத்த அந்த பணத்தை ஊழியத்திற்காக என்னிடத்திலே கொடுத்தார்கள். And I told her that, see, sister, it is not required. Your condition is very bad. I know that you need not share with me. Your mind is important.
you just pray for me. Then I don't want your money because you are having much trouble for yourself. அந்த சகோதரனுடைய தரித்திரத்தை, அவருடைய ஏழை நிலையை பார்த்து, சகோதரியே எனக்கு இது வேண்டாம், நீங்களே மிகவும் கஷ்டப்படுகிறீர்கள், இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய இந்த நல்ல மனசு எனக்கு போதும், எனக்கு சந்தோஷம் என்று நான் வலியுறுத்தினேன். But her reply astonished me. She told me, brother, why are you rejecting it? Is it because of it is a small sum? See, actually I want a share in the mission activities. This is only what I could accumulate. Please take it. அந்த சகோதரி எனக்கு சொன்ன பதில் என்னை பிரமிக்க செய்தது. என் சகோதரரே, நான் கொடுக்கக்கூடிய இந்த தொகை மிக சிறிதான ஒரு தொகையாக இருப்பதனால் நீங்கள் வேண்டாம் என்று சொல்கிறீர்களா? அப்படி அல்ல, எனக்கும் இந்த ஊழியத்தில் ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை உங்களுக்கு கொடுக்கிறேன். So that is the part of what we are undertaking. We have a part in the mission work. See, maybe I was working in the frontier area, but that sister was praying for me. Sister was accumulating her small sum for me, and when I met her, she gave it to me. நான் வட இந்தியாவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சகோதரி எனக்காக ஜெபத்திலே மன்றாடினால், அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தில் சிறுக அதை சேர்த்து அதை ஊழியத்திற்காக கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு வந்து கொடுத்தார். Another thing that we can do is, see, as members of the mission team, we can sometimes participate in the mission work for a short period, for a longer period, not for a very long period, but with frequent intervals, you can be a part of the mission team. என் அருமையானவர்களே, நீங்களும் கூட ஊழியத்திலே இவ்விதமாய் பங்களிக்கக்கூடும். அதாவது நீங்கள் ஒரு சில நாட்கள் அதற்கென ஒதுக்கி நீங்கள் ஊழிய களத்திலே சென்று அங்கு நீங்கள் ஊழிய பணியை நீங்கள் செய்யலாம். For example, if you are a teacher, you may be having some vacation. So the vacation period you can spend the time with the mission team in some other places. You can go there and you can give tuition to such people, children there, or you can guide them, help them. So many things you can do. You just separate some time for the mission work and go there. ஒருவேளை நீங்கள் ஆசிரியராக பணிபுரிவதில்லையானால் உங்களுக்கு விடுமுறை காலகட்டத்திலே நீங்கள் அமுதமாக உங்களுடைய அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த திறமையை நீங்கள் ஊழிய காலத்திற்கு சென்று அங்கு ஒரு டியூஷனோ அல்லது சிறு பிள்ளைகளுக்கு பாடம் எடுப்பதோ போன்ற காரியங்களை செய்து நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை அங்கு செலுத்த முடியும். Otherwise, at least you visit and come back, and that will change your attitude. You will be thankful to the Lord when you see the adversities they are facing. நீங்கள் அந்த ஊழிய களத்திற்கு சென்று நீங்கள் அதை சந்தித்துவிட்டு நீங்கள் திரும்பி வந்தாலே கூட உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தைகள் அனைத்தும் அங்கு மாறி போய்விடும். If you are a medical professional, you can go and have medical camps and give hygienic classes and so many. See, the hygiene and cleanliness, these people are having a poor standard, and only when we reach and we educate them that they change their habits. They are bringing up children. They are very careless people. நீங்கள் ஒருவேளை மருத்துவராக நீங்கள் பணிபுரிவீர்களானால் நீங்கள் அவதமான ஊழிய களத்திற்கு சென்று நீங்கள் அங்கு ஒரு மெடிக்கல் கேம்ப் முகாமோ அங்கு நடத்தி அந்த ஜனங்களுக்கு சுத்தத்தை குறித்தும் சுகாதாரத்தை குறித்து நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஏனென்றால் அந்த ஜனங்கள் வாழக்கூடிய சூழ்நிலை பார்க்கும் பொழுது அது மிகவும் ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். If you are other professions, for example, you are agriculture graduates, if you have some experience of how to make good farming and everything, you can go and teach such people and how farming can be done for 1 week, 2 weeks. You can do so many such avenues are there. ஒருவேளை நீங்கள் விவசாய கல்லூரியில் படித்த ஒரு மாணவராக இருப்பீர்களானால் நீங்கள் அவதமான ஊழிய களத்திற்கு சென்று உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் அங்குள்ள விவசாயிகளுக்கு நீங்கள் பகிர்ந்து கொண்டு சிறந்த விதத்தில் எவ்விதமாக விவசாயம் செய்யலாம் என்ற ஒரு பயிற்சியை கூட நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கலாம். Sometimes these poor people in North Indian villages, they require these winter dresses during the winter time. குளிர் காலகட்டத்திலே இந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அங்கு கம்பளிகள் போன்ற சாதனங்கள் அங்கு மிக அவசியமாய் தேவைப்படுகிறது. Every year they require that. See, we can participate in that in collecting such dresses or buying such things and sending it to such people. So there are different opportunities
நீங்கள் அவிதமாக அந்த ஜனங்களுக்கு இவ்விதமான உதவி செய்வதற்காக நீங்கள் கம்பளிகள், ஸ்வெட்டர்கள் போன்ற சாதனங்களை நீங்கள் சேகரித்து அதை நீங்கள் அங்கு அனுப்பி அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். And also you can visit, you can call those missionaries to your homes and give them hospitality and be with them, spend some time with them, so that they will be encouraged, that they will think that there are people who are remembering us and who are encouraging us. அல்லது இந்த மிஷனரிமார்களை உங்கள் வீட்டுக்கு அழைத்து நல்ல ஒரு உபசரிப்பை நீங்கள் காண்பித்து அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தலாம். அப்படி செய்யும் பொழுது அந்த மிஷனரிகளுக்கு மிகவும் ஒரு உற்சாகம் ஏற்படும். ஏனென்றால் எங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நபர்கள் உண்டு, எங்களுக்காக பிரயாசப்படக்கூடிய, எங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஜனங்களும் உண்டு என்று அவர்களை அந்த காரியம் உற்சாகப்படுத்தும். This is a time of persecution. You know that in North India, see, this persecution is going on, and here we are not feeling it's a pain much, but what we can do, we can help them through legal aids and comforting their families, sending them some money and remembering them in our prayers. So the persecution relief, it is a ministry that is being carried out nowadays, persecution relief. They are reaching such people and they are giving them assistance, they are praying for them, and they also give them legal aid. என் அருமையானவர்களே, நாம் அறிந்திருக்கிறோம், வட இந்தியாவிலே உபத்திரவங்கள் அதிகமாக நாம் கேள்விப்படுகிறோம். ஆகையால் உபத்திரவப்படக்கூடிய அந்த கிறிஸ்தவர்களுக்காக நாம் இங்கே இருந்து கொண்டு அநேக விதத்தில் அவர் உதவி செய்யலாம். அவர்களுக்கு தேவையான சட்ட ரீதியான உதவிகளும் மாத்திரமல்ல, அவருடைய குடும்பங்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நாம் அவர்களிடத்தில் பேசி அவர்களை உற்சாகப்படுத்தவும் அவர்களை தைரியப்படுத்தவும் பல விதத்திலே நாம் அந்த உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய அந்த ஊழியக்காரர்கள் அவருடைய குடும்பத்தை நாம் ஜெபத்தில் தாங்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு பலவித உதவிகளையும் செய்து நாம் அவர்களை உற்சாகப்படுத்த முடியும். Another thing is that you see many migrant laborers are coming to South India nowadays. Many Hindi people, Assami people, Odia people, they are all coming as laborers to our villages. You meet them and have some mingling with them, and if you are not able to talk to them through their languages, so don't worry, there may be some people who are able to speak Hindi or such other languages, and help them, so they will understand about the Lord and they will go back and then they will preach the gospel at their places. என் அருமையானவர்களே, வறுமை நிமித்தமாக இடம்பெயர்ந்து வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கு வரக்கூடிய அநேக லேபர்ஸை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் அவர்களுக்கு கூட நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். ஒருவேளை நமக்கு அவரோட பாஷையை தெரிஞ்சிருக்குமே ஆனால் நாம் அவரிடத்தில் சென்று கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து நாம் பகிர்ந்து கொள்ளலாம். The thing is that the attitude is more important. Normally the people view them as looters and robbers and thieves. We are thinking that they are thieves, they are coming to, if we allow them in our houses, they will loot something. That is the thinking that we are having. But that is not the case. Actually, some people are mischievous people will be there, but not all the people are mischievous people. அநேக வழியிலே விதமான ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் நமக்கு உண்டு. அதாவது இவர்களெல்லாம் திருடர்கள், இவர்களை நாம் வீட்டுக்கு அழைப்போமே ஆனால் அவங்க வீட்டில் திருடி கொண்டு போய்விடுவார்கள், அப்படி ஒரு மோசமான நபர்களாக நாம் சித்தரித்து அவர்களை பார்க்கிறோம். அது தவறு. எல்லோரும் அவிதமாக இல்லை. ஒரு சில பேர் இருக்கலாம், பட் எல்லோரும் அவிதமானவர்கள் அல்ல. Trusting our Lord. See, you cannot discern who is the real person, who is the bad person. We may not be aware, but we have to trust our Lord. It is a missional work that we are doing. I am sharing the gospel. That person may not accept or may accept. He may be a very mischievous person, that we do not know, but we are sharing the gospel, trusting our Master. அப்படிப்பட்ட நபர்களிடத்தில் நாம் அணுகும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரை நம்பி நாம் அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் காரியங்களை பார்த்துக் கொள்வார். So also, I don't know if any university is having here, but if in universities, see, international students and some institutes, North Indian students are coming and studying, and we should open such avenues to meet such people, the international students, the refugees. I think I don't know whether it is there here in this area, but maybe in Chennai some refugees were there, maybe there. In Delhi there were Afghan refugees.
and some brothers met them, and some of them got converted, and then they went back. So that is also possible. I am only saying some of the opportunities. என் அருமையானவர்களே, அநேக பல்கலைக்கழகங்கள் மத்தியிலே இருக்கலாம். அந்த பல்கலைக்கழகத்திலே கல்வி பயில்வதற்காக வட இந்தியாவிலிருந்து அல்லது பல தேசங்களிலிருந்து வரக்கூடிய நபர்கள் உண்டு. அவர்களை நாம் சந்தித்து அவர்களிடத்திலே நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படலாம். அல்லது அகதிகள் முகாம் அநேக ஸ்தலங்களில் உண்டு. அவிதமான ஸ்தலங்களுக்கு சென்று நாம் கிறிஸ்துவின் அன்பை நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடும். இவ்விதமாக டெல்லி பட்டணத்திலே ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த அகதிகளுக்காக ஒரு முகாம் உண்டு. எங்களுடைய சகோதரர்களிடத்தில் அணுகி அவர்களிடத்தில் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மீண்டும் ஆப்கானிஸ்தானுக்கு திரும்பி சென்றிருக்கிறார்கள். Or we can train our children and send them for higher degree courses to such places, so that through them we can influence other community children. அல்லது நம்மளுடைய பிள்ளைகளை நன்கு படிக்க வைத்து அவுதமான உயர்ந்த பல்கலைக்கழகங்களுக்கு நாம் அவர்களை அனுப்பும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவனுடைய தாக்கத்தை அங்கு ஏற்படுத்துவார்கள். Such a tactic is used by some people, that is called the missionary student program. அவுதமான ஒரு காரியத்தை தான் ஸ்டூடெண்ட் மிஷனரி ப்ரோக்ராம் என்று ஒரு காரியம் உண்டு. They are sending their children for higher studies, but the main purpose is not the higher study, but to share the gospel. அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை அவுதமான ஒரு மேலான பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவதன் முக்கிய நோக்கம் என்னவென்று பார்க்கும் பொழுது படிப்போடு கூட அவர்கள் சுவிசேஷத்தையும் அங்கு அறிவிக்க வேண்டும் என்பது. We met one brother in Benares, Varanasi. You may be aware of the Varanasi, our Pradhan Mantri's constituency. Varanasi, some years back, one American young man. He was, by chance we met him, and he didn't say anything about himself in the beginning, but slowly we understood that he is a researcher in some language, some terms associated with the Hindi language, but his main purpose is not research, but he was only sharing the gospel. That was his main motto. வாரணாசி பட்டணத்திலே நாங்கள் ஒரு அமெரிக்கனை சந்தித்தோம். ஒரு அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு நபர். அவர் பொதுவாக ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நபர், கலாச்சாரத்தை குறித்தும் மொழிகளை குறித்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய நபர். அவரிடத்திலே நாங்கள் பழகும்பொழுது தான் எங்களுக்கு தெரிய வந்தது அவருடைய முக்கிய ஒரு நோக்கம் என்னவென்று பார்க்கும் பொழுது ஆராய்ச்சியோடு கூட அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு ஊழிய கண்ணோட்டத்தோடு அந்த ஊழியத்தை செய்து வந்தார். So now I want to give a model that took place in New Zealand, Australia. So that model is about one famous businessman who is still alive. His name is David Busaw. டேவிட் புசாவ் என்ற ஒரு பிரபலமான ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு நபர். அவர் நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் பிரபலமாய் அவர் அங்கு பிஸ்னஸ் செய்த ஒரு நபர். அவரை குறித்து ஒரு மாதிரியாக உங்கள் முன்பாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். He was born in a disturbed family at the age of then he was sent to a boys' home, and his childhood life was very disturbed, and by the time of 15th year he was somehow came to know about Jesus Christ, and he in the meantime he started a business at the age of 15. அந்த நபர் அவருடைய வளர்ந்த அந்த வீட்டிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிறைந்திருந்தது. ஆகையால் அவரால் வீட்டிலே இருக்க முடியாமல் அவர் அங்கே ஒரு மாணவர் விடுதியிலே அவர் அங்கு சேர்க்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கை சிறு பருவத்திலிருந்தே பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை நிமித்தமாய் அவரால் படிப்பை அங்கு தொடர முடியாமல் அவர் ஒரு வேலை செய்வதற்காக அவர் துவங்கினார். So he started a business selling the this what we say some eatables before a university college, and by the age of 34 he became one of the billionaires of New Zealand. அவர் அந்த நியூசிலாந்து நாட்டிலே அங்கு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக அவர் தின்பண்டங்களை விற்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு பிசினஸை அவர் துவங்கினார். காலம் செல்ல அவர் மிகவும் பிரபலமான ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனாக பல கோடிகளுக்கு அதிபதியாக அவர் மாறினார். But at the time of 34 he decided to discontinue his business. It was at the prime level. He was one of the biggest businessmen in New Zealand and also in Australia.
But at the age of 35, 34, he discontinued. He told that enough is enough. அவர் தன்னுடைய 34ஆம் வயதிலே நான் சம்பாதித்தது போதும் என்று அவர் அதை நிறுத்தி அவர் அபுதமான ஒரு தீர்மானத்தை எடுத்தார். After that, he wanted to serve the other people for the blessing of other people, and he went to other countries like Indonesia, Philippines. So such nations he went and he helped them to start businesses. அவர் சம்பாதித்தது போதும் என்று நிறுத்திவிட்டு அவர் பல தேசங்களுக்கு சென்றார். இந்தோனேசியா போன்ற பல தேசங்களுக்கு சென்று அங்கு சிறிய சிறிய ஒரு பிசினஸை அங்கு துவங்கினார். No, he didn't start. He helped people to start businesses. அவர் அங்குள்ள ஜனங்களுக்கு விதமான ஒரு பிசினஸை துவங்கும்படி உற்சாகப்படுத்தினார். He didn't distribute his money. He didn't give any money to anybody. But he helped other people to start their businesses, and thereby they come self-sufficient. அவர் இவ்விதமாக பல தேசங்களுக்கு சென்று அவர்கள் புதிய ஒரு பிசினஸை துவங்கும்படி அவர்களை உற்சாகப்படுத்தினார். அவருடைய பணத்தை அங்கு செலவழிக்கவில்லை, ஆனால் அங்குள்ள அநேகர் விதமான பிசினஸை துவங்கும்படி அவர் அங்கு உற்சாகப்படுத்தினார். He only started those things, and that is later known as the self-help groups and the microfinancing system. But unfortunately, he didn't get the Nobel Prize. The Nobel Prize went to Muhammad Yunus of the Bangladesh, because he was a political person. He could use it in that way. But this man was the beginner of that. இந்த நபரானது பல தேசங்களுக்கு சென்று அங்கு சுய உதவி குழுக்களை அவர் உருவாக்கி சிறு தொழில்களை அங்கு செய்யும்படி உற்சாகப்படுத்தினார். ஆனால் அதற்கான ஒரு நோபல் பரிசானது அவருக்கு கொடுக்கப்படவில்லை. முகமது யூனஸ் என்ற ஒரு பங்களாதேஷை சேர்ந்த ஒரு நபர் அந்த நோபல் பரிசை பெற்றுக்கொண்டார். So this person, David Busaw, he didn't go alone. Actually, he was going along with the missionaries. See, wherever the missionaries are, then he went there, went to such places, and he helped them through these things. என் அருமையானவர்களே, இவர் தானாக தனித்து அவர் செல்லவில்லை. அவரோடு கூட அநேக மிஷனரிகள் பயணித்தார்கள். அங்கு சென்று அநேக ஜனங்களுக்கு உதவி செய்து சுவிசேஷத்தையும் அறிவித்தார். So because of that, the Christian community grew in such a way that through the help of this brother, and he was helping the mission work in different countries. இவ்விதமாக பல தேசங்களுக்கு சென்று ஊழியத்தை செய்து நிமித்தமாய் அங்கு பல கிறிஸ்தவ ஜனங்கள் அங்கு எழும்பினார்கள். He only started one NGO called Opportunity International. That is a very famous NGO, started from Australia. It's still there, but he is not having any role in that nowadays. He gave everything to other people. அவுதமாக துவங்கிய ஒரு நிறுவனம் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இன்டர்நேஷனல் என்ற ஒரு நிறுவனம். அது அந்த நிறுவனம் இன்றும் கூட உண்டு. அதிலே இப்பொழுது அவருடைய பங்களிப்பு இல்லாவிட்டாலும் அதை துவங்கினவர் இவர் தான். What I am saying is, see, this man, because of the influence of the Christian values, he didn't continue to make money all through his life. He is now 85 years old. He is still alive. He didn't make money like Ambani and all other people. He only brought the term called economics of enough. That is a big term. That is now people are researching. What actually we are having economics of abundance. We want more. We are always after more. But this brother taught to the people, it is enough. That is enough. So at the age of 35, he stopped earning money, and then he started helping other people. என் அருமையானவர்களே, இவர் தன்னுடைய 34ஆம் வயதிலே அவர் சம்பாதித்தது போதும் என்ற ஒரு பொருளாதாரத்தை உலகத்திற்கு அவர் வெளிப்படுத்தினார். நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது சம்பாதிக்க வேண்டும், இன்னும் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு பொருளாதாரத்தை பார்க்கிறோம். அவர் சம்பாதித்தது போதும் என்ற ஒரு மனப்பான்மையோடு அவர் தன்னுடைய 35ஆம் வயதிலிருந்து அவர் அநேகருக்கு உதவி செய்ய அவர் துவங்கினார். So finally, what I am suggesting with the example of this brother is that sometimes we have to be influenced by that idea. It is enough. See, we have to spend, by the age of, at least, I am not saying like that brother, at the age of 35 you should discontinue everything. By the age of 50, to stop earning and making money and all those things. Start distributing all those things. Distributing your abilities, helping other people, helping the mission, wherever it is possible.
என் அருமையானவர்களே, இவரை போல 35 வயதில் நீங்கள் வேலையை நிறுத்திவிட்டு ஊழித்து போங்கள் என்று சொல்லவில்லை. அல்லது ஒரு 50 வயது நிறைவடையும் பொழுது நீங்கள் ஊழியத்திற்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்து நீங்கள் உங்களுடைய திறமைகள், உங்களுக்கு தேவன் கொடுத்த எல்லாவித தாளந்துகளை நீங்கள் கர்த்தருக்காக அர்ப்பணிக்காக நீங்கள் செலவிடலாம். ഇനി 50 പറ്റില്ലെങ്കിൽ 60-ലെങ്കിലും അറ്റ്ലീസ്റ്റ് ബൈ ദ ഏജ് ഓഫ് 60 if people start thinking that attitude, see our mission will grow further. We will be having more people, very educated people, very capable people. If at the age of 50 or 60, if they are also coming and helping the mission fields, see, it will be a tremendous work. 50 வயது அல்லாவிட்டால் அட்லீஸ்ட் ஒரு 60 வயதிலாவது நீங்கள் இந்த கர்த்தருடைய ஊழியத்திற்காக உங்களை அர்ப்பணிக்கலாம். So there are also some other things, but see, these are all normal things. Now one more thing I like to say. Now we are sending our children for foreign studies. What is the purpose of sending our children to foreign study, I mean in the foreign universities? ஒரு காரியத்தை மாத்திரம் ஒன்றில் சொல்ல விரும்புகிறேன். நாம் நம்முடைய பிள்ளைகளை வெளி தேசங்களுக்கு அனுப்புகிறோம் படிப்பதற்காக. எதற்காக நாம் விதமாக வெளி தேசங்களுக்கு நாம் அனுப்புகிறோம்? We used to say that here there is no good jobs, our children's future will be disturbed. So in America, in Canada, in Europe, in England or Germany, such places they have a good future, so we are sending them there. நாம் விதமாக சொல்வதுண்டு, இங்கே நல்ல ஒரு எதிர்காலம் என் பிள்ளைகளுக்கு இல்லை, கிடைக்காது, ஆகையால் அவர்களை நாம் வெளி தேசங்களுக்கு அனுப்புகிறோம் என்று. I am not against that attitude, that thinking. What I am saying that you make a twist of that thinking. See, in former days missionaries came from these places, from America, from England, from Germany to our country. And that is how we all got saved. We all came to know about Jesus Christ. And do you know what is happening in those countries now? Now they have rejected Jesus, they have rejected Bible, nothing is there. And our children are going there. So this is called reverse mission. See, actually our children should be sent as equipped people to have this reverse mission, so that they with their testimony they can influence the people there. நீங்கள் சற்று மாற்றி யோசித்து பாருங்கள். ஒரு காலத்திலே அமெரிக்கா, கனடா போன்ற தேசங்களிலிருந்து அநேக மிஷனரிமார்கள் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்து ஊழியம் செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் படிப்பிற்காக வெளி தேசங்களுக்கு அனுப்பும் பொழுது அவர்களை நல்ல விதத்திலே அவர்களை ஆயத்தப்படுத்தி ஒரு ஊழியக்காரர்களாக அவர்கள் படிக்கின்ற காலகட்டத்திலே அங்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் அனுப்பினால் அது எப்படி இருக்கும்? இதுதான் ரிவர்ஸ் மிஷன் என்று சொல்லுவோம். இப்பொழுது நாம் அந்த தேசங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். ஏனென்றால் அவ்விதமாக அங்குள்ள சூழ்நிலைகள் மாறிவிட்டது. கர்த்தரை நேசிக்காத தேவனை அங்கு மறுதலிக்கக்கூடிய ஒரு தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. Our children have to go there, they have to study, but give them this purpose. See, son, you are going there, but you have a purpose. It is not to make money or make yourself famous. Rather, you should preach the gospel to the people who have abandoned the gospel. So, likewise, prepare our next generation also. இவ்விதமாக நம்மளுடைய அடுத்த தலைமுறையை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதாவது படிப்பதற்காக நீங்கள் போகலாம், ஆனால் அதே வேளையிலே நீங்கள் அங்கு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக உங்கள் படிப்போடு கூட கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்களை அனுப்ப வேண்டும். So I am finishing. Anyway, if we open our eyes, we have so many avenues where we can be engaged in mission work. நீங்கள் உங்களுடைய கண்களை திறந்து சற்று பார்ப்பீர்களானால் நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு பல வழிகள் கர்த்தர் அங்கு திறக்கிறார். But primarily the point is that we should be like our Lord Jesus Christ. Christ likeness in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். Thank you. Thank you for giving me this opportunity. I think I have finished my 3 sessions, and I don't know why Prabhakaran brother remembered me. Anyway, he called me. I hope that you could have some ideas about missions through the sharing that I did. And if it is beneficial for you, then the Lord's name be glorified. His work may grow and progress in these places, and your lives also may be enriched and blessed by the Lord. என்னை இந்த முகாமுக்கு அழைத்ததுக்காக நன்றி. பிரபார பிரதர் ஏன் என்னை அழைத்தார் என்று தெரியவில்லை, எப்படி என்னை நினைவு கூர்ந்தார் என்று தெரியவில்லை. இருப்பினும் கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தவும்
நான் கற்பித்த அந்த காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இருக்குமேயானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. Thank you.